ஆண்டவனே அமுதத்திலே மூதேவி பிறந்தாள் இரண்டாவதே அமுதத்திலே ஸ்ரீதேவி பிறந்தாள் மூன்றாவதே அமுதத்திலே ஆண்மழுவும் பிறந்திடுமா முதலாவது அமுதத்திலே மூத்த தேவி என சொல்லக்கூடிய மூதேவி அம்மா வந்து பிறக்கிறார். இரண்டாவது அமுதத்திலே ஸ்ரீதேவி என்று சொல்லக்கூடிய லட்சுமி வந்து பிறக்கிறாள். மூன்றாவது முறையாக மான் மடுவா என பிறக்கிறது. சரிதான். நான்காவது முறையாக விபூதி கப்பலை வந்து பிறக்கிறது. ஐந்தாவது ஆண் அரவம் வந்து பிறக்கிறது. சரி. ஆறாவது அழகு பிரபு வந்து பிறக்கிறது. ஏழாவது ஏற்ற இடம் என்னும் காளை. சரி. இப்படி ஒவ்வொரு முறையாக அமிர்தம் கடைய ஒவ்வொரு பொருளாக பிறக்கிறது. சரி சரி. ஆண்டவன் ஆசை கொண்டு கேட்டதொரு பொன்னரிய மாலை மட்டும் பிறக்கப்படுகிறது. கவலை கொண்ட தேவார்கள் மனம் சடைத்தார்கள். என்ன செய்தார்கள்? அண்ணே எனக்கு ஒரு யோசனை. என்னோட யோசனை? இந்த பொன்னரிய மாலை பிரவேசினா நம்மளால முடியாது. படைக்கப்பட்ட கடவுள் பிரம்மதேவன். அவரை அழைத்து வந்தால்தான் முடியும். நல்ல யோசனை என்று எல்லோரும் பிரம்மலோகம் வந்து என்ன செய்றாங்க பாரு. என்ன செய்தார்கள்? ஐயகாவே சரணம் நன்றே இடத்தில் வந்தார். ஐயகாவே சரணம் நன்றே பிரம்மதேவனை அடிவடக்கம் செய்தார். சரி ஐயா இறைவா, பிரம்மதேவனை ஆண்டவனுக்காக பொன்னரிய மாலை பிறவி செய்வனம் வந்து அலைகளுக்கு வந்தோம். சரி சரி. அமிர்தம் அடைந்தோம். ஆனா எத்தனையோ முறை அமிர்தம் அடைந்தோம். பொன்னரிய மாலை பிறக்க வழியில்லை. இறைவா, நினைத்த மாலை பிறப்பதற்கு நீங்கள் தான் அருள் செய்ய வேண்டும். உடனடியாக பிரம்மதேவன் ஒரு செவ்வரளி பூவை எடுத்து ஏற்பட்டார். அலைகடல் ஓரமா முதல்ல வாரார். வந்தவனை சொன்னாரேப்பா, நீங்க அமிர்தம் கிடைங்க, நான் பொன்னரிய மலை பிரவேசித்து கொடுக்கின்றேன் அப்படி என்று சொன்ன உடனே ஆகட்டம் என்ற அழகாக சரி இந்த தேவான்கள் மறுபடியும் அமிர்தம் கிடைக்கிறாங்க. சரி எப்படி பாருங்க, மனமடந்தோம் திடது
கொடுத்த அமிர்தம் அடைகின்றார். தேவாக்கள் அமிர்தம் அடையும் போது இந்த பிரம்மதேவன் என்ன செய்தார் தெரியுமா? ஒரு தங்க தகடு ஒன்றை எடுத்து அதுல பொன்னரிய மாலையும் ஊரு எழுதுறார். எழுதி அப்படியே அலைகடல வீசுறார். வீசும் போது இவர்கள் அமிர்தம் கிடையே அந்த தங்க தகடானது அப்படியே உருமாறி அழகான ஒரு தங்க மாலை பொன்னரிய மாலை வந்து அலைகடல பிறக்குது. கோடி சோதி சூரிய பிரகாசம் ஒரு காட்சி அளிக்கிறது. அதாவது மாலை வந்து பிறந்த போது பகவத தெய்வார் மனம் மகிழ்ந்து ஓடி சென்று மாலை கையில எடுத்து வச்சு பாக்குறாங்க. மாலை பல பல பலன்னு ஜொலிக்குது. இந்த மாலை இப்படி கையில அப்படியே எடுத்து கொண்டு சென்று கைலாசம் வரை போக முடியாது. பாம்பு சாவல் சொல்லுவாங்க. அதாவது வழிப்பறி கொள்ளையாக நிறைய பேர் இருக்கிறாங்க. ஐயா பிரம்மதேவனே இந்த மாலை மறைச்சு வச்சு கொண்டு போகணும்னா ஒரு செப்பு குடம் ஒன்றை பிறவி செய்து நீங்க கொடுக்கணும். அப்படி அவருக்கு சொல்லி அமர்ந்த விடையுங்களப்பா உடைக்கிறேன் என்றேன். மறுபடியும் பிரம்மதேவன் என்ன செய்தார் பாருங்க, ஒரு செம்பு தகடை ஒன்றை எடுத்து அதில் அழகா ஒரு எழுதி அணைகடல போடுறார். அந்த செம்பு தகட ஒரு மாறி அழகான ஒரு செப்பு குடம் வந்து அலைகடல பிறக்குது. அந்த செப்பு குடத்துக்குள்ளே கொண்டறிய மாலை கூட்டி எடுத்து வைக்கிறாங்க. அச்சா குடத்தை விட அந்த மாலை விட குடம் பல பலன்னு சொல்லிக்குது. இதையே தலையில வச்சு கொண்டு போக முடியாது. அம்மா அப்படி என்று சொல்லி ஐயா இந்த குடத்தை மறைச்சு வச்சு கொண்டு செல்ல ஒரு சிவந்த பட்டு ஒன்றை பிரவேசித்து கொடுத்துருங்க அப்படி போதும் என்று சொன்ன உடனே அமர்தம் கடையுங்களப்பா நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று அங்கே பிரம்மதேவன் என்ன செய்தார்? செவ்வரளி பூவேடு செவ்வரளி மலரானது அழகான ஒரு சிவந்த பட்டாகவே ஒரு வளர அதை எடுத்து வந்து அழகான குடத்தை மறைச்சு கெட்டுறாங்க. பிரம்மதேவனை அனுப்பிவிட்ட இந்த தேவாதி தேவாக்கள் எப்படி வராங்க பாரு, மாலை சுமந்து கொண்ட மகுட தெய்வார் வழி நடந்தார். அப்படி வந்து கொண்டு இருக்கும் போது பார்த்தார் சிவபெருமான் எவ்வளவு கஷ்டப்பட்ட மாலையை பிரவேசித்திருக்கிறாங்க. நம்மை நோக்கி கொண்டு வருகின்றார்களே இந்த தேவான்களை வச்சு இன்னைக்கு ஒரு திருவிளையாடல் செய்யணும். அப்படி என்று தேவான்கள் வரக்கூடிய பாதையை அப்படியே ஒரு மாகியா உண்டு பண்றார். வரக்கூடிய வழி வரக்க செய்தார். அப்போது என்ன இது பாருங்கள், பாதை விட்டு பாதை விட்டு தப்பி வழி நடந்தார்கள். என்னைக்கும் போற பாதையை விட்டுட்டு வேற வழியா போறாங்க. அதாவது கைலாசம் வரைக்கும் அலைகடலுக்கு அடிக்கடி வந்து போற பாதை மறக்குமா? அதாவது தேவர்களுக்கு ஒரு புத்தி உண்டு, அருண புத்தி. ஒரு நாள் போற வழி ஒரு நாள் தெரியாது. அன்னைக்கு மாயவன் அதாவது சிவபெருமான் செய்த லீலையடா, இவருக்கு பாதை தெரியல. அப்படி வேற வழியா வந்துட்டு இருக்கிறாங்க. இஞ்சி வெஞ்சி விளையும் மலை, திருவாச்சி விளையும் மலை, ஒவ்வொரு மலையாக கடந்து வரும்போது பாக்குறாங்க கைலாச மலை காணவே இல்லை. அண்ணா இந்த பாதையாக நம்ம ஒரு நாள் வந்ததே இல்லடா, கைலாச மலை காணல. ஆனா காட்டுக்குள்ள யார்கிட்ட கேட்கலான்னு பார்த்தா ஒரு ஆள் நடமாட்டமே இல்லையடா. காட்டுக்குள்ள யார்கிட்ட, காட்டுக்குள்ள சிங்கம் புலி கடவாதான் இருக்கும், அதுகிட்ட போய் பாதை கேட்க முடியுமா? அப்படி என்ற தேவான்கள் வந்து கொண்டிருக்கும் போது அறிந்தார் என் பெருமாள். அத்தானுக்கு வேற வேலையே கிடையாது. எவ்வளவு கஷ்டப்பட்ட தேவான்கள் பொந்தரிய மாலை பிரவேசிச்சாங்க. கொண்டு வரும்போது பாதை தெரியாம செஞ்சு இவர் விளையாட்டு பண்ணிட்டு இருக்கிறார். சோதிப்பதே அத்தானுக்கு வேலையா போச்சு. நாம சென்று மாதை சொல்ல வேண்டும் என்றே மாயவன் என் பெருமாள் எப்படி வருகின்றார் பாருங்க. ஆடு மேகம் போனாரை போல், ஆடு மேகம் போனாரை போல், ஆயோ மோனோ அவர் ஆயோ மோனோ அவர் ஆடு மேகம் போனாரை போல், ஆடு மேகம் போனாரை போல், ஆடு மேகம்
கொண்டு அஞ்சாறு ஆடுகளை வெட்டிட்டு மாயவன் வந்து உட்கார்ந்து இருக்கிறேன். தேவார்கள் அங்கிருந்து வராங்க. பார்த்தார் மாயவன், எப்பா என்ன காட்டுக்குள்ள அங்க எங்க அலைகிறீங்களா, எங்க போகணும்? கைலாச மலைக்கு போக வேண்டும், வழி தப்பி வந்து விட்டோம். ஓ, வழி தப்பி வந்துட்டீங்களா? கும்பிட போனது கடவுள் கொடுக்க வந்த மாதிரி வந்திருக்கீங்க. எப்பா திரும்பி போய் கைலாச மலை போகணும், வழி தூரம். சரி, இந்த பாதையா போகணும், கொஞ்சம் ஷார்ட் வழி இருக்குதா, கொஞ்சம் கஷ்டம். இந்த ஷார்ட் பாதையை போயிடலாம். நேரங்க போனீங்கன்னா 4 மலை. சரி, அதுல ஏறி இறங்கினா கொங்கு மலை. சரி, அதுல ஏறி இறங்கினா பவள மலை. அதுல ஏறி இறங்கினா சந்திரகிரின்னு ஒரு மலை வரும். சரி, அந்த மலையில 60 திருடர்கள் இருக்கிறாங்க, வழிப்பறி கொள்ளையர்கள். ஐயோ, வழி மறிப்பான். ஆனா ஆண்டவன் புகழை மட்டும் எடுத்து சொல்லுங்க. சரி சரி, கண்டிப்பா உங்களுக்கு பாதை கொடுப்பான். அதை தாண்டி சென்றீர்களே ஆனால் இந்திராணி என்ற ஒரு மலை தோன்றும். சரி, அந்த மலையில தான் இருக்கிற சண்ட முண்டன் கவனமுடி. ஐயா 60 பேரையும் சமாளிச்சாச்சு. ஆமா, தனியா ஒருத்தன் தானே இருக்கிறான். அவன் ஒருத்தனை சமாளிக்கிறது பெரிய கஷ்டம். சரி, பெரிய வில்லாதி வில்லை. இவன் 60 பேர் சமாளிச்சிடலாம்டா. சரி, இவன் ஒருத்தனை சமாளிக்கணும் ரொம்ப கஷ்டம். எப்படி சமாளிச்சீங்களா? சரி, எப்படியாவது நான் மலையை விட்டு கீழே இறங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கைலாச மலை தெரியும். புறப்படுகளில் மாயவன் பாதை சொல்லி மறைந்தவுடனே அங்கே தேவானி தேவான்கள் எப்படி வருகிறார்கள் பாருங்கள். எப்படி வருகிறார்கள்? மாலை கொண்டு தேவார்கள் வடமையுடன் பொய்கைகளோ சந்தன கோவில்களோ அடைகளோ அடவி கடந்தாரு அடைகளோ அடவி கடந்தாரு தேவான்கள் வழி நடந்து வருகின்றார். அதாவது முதலாவது 4 மலை, அடுத்த கோங்கு மலை, பவள மலை, அடுத்த சந்திரகிரி மலையில் வருகிறார். அப்ப வரும்போது ஆரவார சத்தத்தோடு ஆண்டவன் புகழை பாடிக்கொண்டு வரும்போது 60 பேர் கவனமுடையர்கள் அந்த வழிமறிக்கிறாங்க. இல்லங்கடா, எங்கடா போறீங்க எல்லாரும்? கைலாச மலைக்கு அப்பாவுக்கு மாலை கட்டி கொண்டு போறோம். மாலை கட்டி போறீங்களா? அந்த மாலை கீழே இறக்கு. ஐயா, நாங்க சிவபெருமானுக்கு மலைக்கு மாலையை கொண்டு போகின்றோம். வழியை மறிக்காதீர்கள். பாருடா, இந்த மாலை எங்களுக்காக பிறந்தது. சரி, அதனாலதான் வழி தெரியாம ஏன் மலையில வந்து நின்னுட்டு இருக்கிறான். மாலை கீழே இறக்கி வச்சுதான் மலையை விட்டு கீழே இறங்கி போயிடலாம். ஏற்கனவே பகவானுக்கு கொண்டு போற மாலையை உப்பராதிகள் வரித்தார்கள். சரி, அவருடைய நிலைமை என்ன பார்த்தீங்களா? என்ன, உப்பர கோட்டையை எரிந்து விட்டது. சரி, ஆகவே பகவானுக்கு கொண்டு போகக்கூடிய மாலையை வரிக்காதே, நீங்களும் எரிஞ்சு போயிருவீங்க. அப்படி என்ன ஆண்டவன் புகழை சொன்ன உடனே 60 வழிப்பறி கொள்ளையர்கள் ஆண்டவன் கிட்ட ஏப்பா வம்பு அப்ப அப்படி வழிவிலகி போறாங்க. சரி சரி, அந்த மலை விட்டு கீழே இறங்கி பார்க்கும் போது அதுதான் இந்திராணி மலை. சட்ட முன்னன் கவனமடி வாழக்கூடிய ஒரு பெரிய மலை. அந்த மலை ஏறும் போது அமைதியா போகலான் வரக்கூடிய சமயம் பார்த்தான் ஒருத்தன், என்னடா பண்ணிட்டு இருக்க இப்ப வந்து காத்துட்டு சண்டை போடும்போது அடி விட்டு குத்து. அதாவது அவன் 60 பேர் சமாளிச்சலாம், ஒருத்தனை சமாளிக்க முடியாது தாத்தா சொன்னார். மலையில ஏறும் போது கொஞ்சம் அமைதியா போனோம்னா மலை வெட்டி கீழே இறங்கிடலாம். இல்லன்னா மாலை பிடிங்கிடுமாண்டா. நமக்கு வாய் சும்மா இருக்காது. நம்ம இருந்தாலும் வாய் சும்மா இருக்காடா. ஆடின காலம் பாடின வாய் என்னைக்கு சும்மா இருக்கவே முடியாது. அவன் அடிச்சா 4 அடிதான் அடிப்பான். அதுக்காக ஆண்டவன் புகழை சொல்லாம இருக்க முடியாது. மலையில ஏறலாம்ப்பா. அப்படி என்று அழகாக தெய்வாதி தெய்வாட்கள் சண்ட முன்னன் இருக்கும் மலையில் வருகின்றார்கள். காதிலே கேட்டார், இந்த கவனம் முடியாதவன் என்ன செய்கிறான்? புட்டவுக்குள்ள இருந்து பாஞ்சு வாரான். எங்கடா போறீங்க? கைலாச மலைக்கு போகிறோம். மாலை மலை கீழே இறங்கணும். பகவானுக்கு மாலை கட்டி கொண்டு போகிறோம். முடியாது என்று சொன்ன உடனே அடித்தானத மாலை வலித்து கழுத்திரி போட்டு ஆகாயத்திலே மறைத்தார். ஆண்டவன் இடத்திலே வந்து சொன்னேன். ஆண்டவன் சிவபெருமான் பார்த்தார். எப்ப கணபதி, நீ செத்து அந்த சண்டவனை தலையெடுத்து வாடா. அப்பா என்னால முடியாது. நீ முருகா, நீயாவது செத்தவன் தலையெடுத்து வாடா. முன்னாடி முடியாது. அப்படி என்று மாட்டினே சொல்லிடவே பார்வதியே
சொன்னார் உடனே வேள்விக்குழி வளர்த்ததிலே பிரம்ம சக்தியை நாககன்னியம்மனை பிறகு செய்ய வேண்டும் அப்படி என்று சொன்ன உடனே ஆகட்டும் என்ற தேவான்களே வளருங்கள் ஒரு வேள்வி அப்படி உடனே வேள்வியை வளர்க்கிறாங்க 52 அடி அகலத்தில் 63 நிலத்தில் 7 படி இறங்கும்படி 21 படி சமைத்து அழகாக வடி சமைத்து வெட்டினார் வேள்விக்குழி தெய்வான்கள் சாந்து சம்பாது கொண்டு சுத்தி தரைவெழுகி வாசனை திரவியங்களை போட்டு விறகுகளை வெட்டி வந்து அதில் அடிக்க அழகா வேள்வி வளர்க்கிறாங்க ஆனால் பெருகாமல் ஆண்டவனை அழைத்து வந்து ஆண்டவன் அப்படியே நெற்றிக்கண்ணை திறந்து பார்க்க கட்டி அனலாக சொல்கிறது அதை கொண்டு தீரை போடுகிறார்கள் அப்படியே வேள்விக்குழியிலே ஓடக்கூடிய சமயம் என்ன ஆகுது பாருங்க தனதன இலங்கை மெனக்கீட